ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 1 திருவசனம். எழும்பி எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Our God is always teaching us how to live, how to overcome the enemies. What kind of anointing you had? நமக்கு பல காரியங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒன்று, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். First of all, God wants us to be a powerful person. ஒரு வல்லமையுள்ள மனிதனாக, ஒரு வல்லமையுள்ள மனுஷியாக, தேவனுடைய பிள்ளையாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் வல்லமையும் வரங்களையும் அளித்திருக்கிறார். நாம் பல நேரங்களில் வேறு யாருக்கும் அந்த வல்லமை, வேறு யாரோ ஒருவருக்கு தான் அந்த வல்லமை கிடைக்கும், எனக்கு அந்த வல்லமை கிடைக்காது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எருசலேமிலே சபை வளர்ந்தது. சபை வளர்ந்த பொழுது சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாக நடந்தது. பவுல் மூலமாக நடந்துச்சு, பேதுரு மூலமாக நடந்துச்சு. இதை மாத்திரம் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பல மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் பிந்தின அதிகாரங்களில், வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது தெளிவடைகிறது. எனவே ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன் வல்லமையை தரித்துக்கொள். Don't lose your power. Don't be hesitate your power that God given to you. தேவன் உனக்கு தந்திருக்கிற வல்லமையை நீ உதாசீனப்படுத்தாமல் அதை அங்கீகரித்துக்கொள், அதை ஏற்றுக்கொள், அதை எடுத்துக்கொள், தரித்துக்கொள். நாம் நம்முடைய சரீரங்களிலே அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுகிற அந்த அபிஷேக கிருபை இருக்கல்லவா, அது இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை. ஏனென்றால் நாம் பார்க்கிறவர்களை அழிப்பதற்கல்ல, பார்க்கிறவர்களை நொறுக்குவதற்கல்ல, பார்க்கிறவர்களை நமக்கு எதிரானவர்கள் அவர்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல அந்த வல்லமை. மாறாக ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், மீட்கப்படவும், ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கூறவும், ஜனங்கள் பிசாசின் பிடியிலேயும் வியாதியிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தர் அந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும். அந்த வல்லமை நமக்கு தேவை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். இரண்டாவது, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்த வேண்டும். உன் வஸ்திரம் அலங்காரம் உள்ளதாய் இருக்க வேண்டும். உனக்கு நான் தந்திருக்கிற அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள். நிறைய பேர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவது இல்லை, ரட்சிப்பின் வஸ்திரத்தையே உதாசீனப்படுத்துவது. ஆமாம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களாம் நல்லா இருக்கானா, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி போயிடுவேன், அதனால் எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி பிசாசு நம்ம ஏமாற்றுகிறதை நாம் கண்டு ஏமாந்து விடக்கூடாது. தேவனுடைய அலங்கார வஸ்திரம் எப்பொழுதுமே அது அலங்காரம் உள்ளது. அந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளும் பொழுது 2 காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, எதிராளிகள் நம்ம இடத்துல வர முடியாது. 2வது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளேருந்து புறப்படுகிறதை ஜனங்கள் காண்பார்கள். இந்த வஸ்திரம் நம்ம உடுத்தி கொள்ளணும். ஒரு யுத்தத்துக்கு போகிறோம். யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த யுத்தத்திற்குரிய வஸ்திரத்தை தான் தரித்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6 அதிகாரத்தில்
ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லுகிற அந்த வஸ்திரம். ஆண்டவர் தரக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இடைக்கட்சி, தலைப்பாகை எல்லாம் சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கிறது. அதை தரித்து கொள்ளும்போது பிசாசை மேற்கொள்ள முடியும். அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியும். அதை தான் ஆண்டவர் அந்த வசனத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இனி விருத்த சேதனம் இல்லாதவன் யாரெல்லாம் வர முடியாதான்? விருத்த சேதனம் இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. பொல்லாத மனிதர்கள் உள்ள வர முடியாது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அது வல்லமையாக இருக்கிறது. அதே போல உங்களை பாதுகாக்கிற வஸ்திரங்களாகவும் இருக்கிறது. அவன் உள்ள வர முடியாது. இனி வரமாட்டான். அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தரித்திருக்கணும். உங்கள் மேலே வல்லமை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இந்த காலை வெள்ளை கேளுங்க, எனக்கு நீ வைத்திருக்கிற வல்லமை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய். அவருக்கு அந்த வல்லமையை தந்திருக்க, அந்த வல்லமை எனக்கு தாரும். இவருக்கு அந்த வல்லமையை தந்திருக்க, எனக்கு அந்த வல்லமையை தாரும். வேண்டாம், உங்களுக்கு என்ன வல்லமை? எது ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? இப்போ சிலர் ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரே, அந்த தேவ மனிதன் அப்படி பயன்படுத்துகிறீர், அந்த வரங்கள் எனக்கு வேண்டும். ஆண்டவர் பார்த்து நகைப்பார். ஏன் நகைப்பார் தெரியுமா? இவன் ஈர்கூச்சி மாதிரி இருப்பான். அவர் யானைக்குட்டியில் பாதி சைஸில் இருப்பார். இவன் கேட்குறான், வரங்களை தாரும், வல்லமையை தாரும் அப்படின்னு இவன் கேட்குறான். ஈர்கூச்சி மாதிரி இருக்கிறான். அப்புறம் அந்த அலங்கார வஸ்திரம் எனக்கு வேணுன்றான். அவர் வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தா இவன் உள்ளே போவானா? இந்த பேண்ட் பாக்கெட்டில், இந்த பேண்ட்டில் இந்த சைடில் காலை விட்டாக்க அவன் வெளில வந்து கிடப்பான். அப்போ என்ன? எனக்குரிய வல்லமை, எனக்குரிய வஸ்திரம், எனக்குரியது கர்த்தர் நீர் எனக்காக வைத்திருப்பதை நான் இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய. கேட்டு பாருங்களேன், எனக்குரிய வல்லமை எனக்காக நீ வைத்திருக்கிற. சவுலுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, தாவீதுக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இருந்துச்சு. சவுலுக்கு இருந்த அதே வல்லமை தாவீதுக்கு இல்லை. தாவீதுக்கு துதியின் வல்லமை. சவுல் யுத்தம் பண்ணுகிறதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வல்லமை. ஆனால் தாவீதுக்கு தீர்க்கதரிசன வல்லமை இருந்துச்சு, ஆனால் துதியின் வல்லமை, தேவனை மகிமைப்படுத்துகிற வல்லமை, இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாவீது இடத்துல. எனக்குரிய வல்லமை வேணும், எனக்குரியது. அதாவது தாவீது சொல்கிறான், சவுல் தன் வஸ்திரங்களையும் தன் பட்டயத்தையும் தன்னுடைய அந்த ஆயுதங்களையும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, இதை போட்டு போப்பா யுத்தத்துக்கு அப்படின்னா, இவன் போட்டால் உருவி வருது, தத்தக்கா புத்தகம் இருக்குது. இவன் சொல்கிறான், இது எனக்கு அப்பியாசம் இல்லை. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீ. இட் won't ஹெல்ப் மீ டு ஓவர்கம் த கோலியாத். ஓலியாத்தை மேற்கொள்வதற்கு, காலியாத்தை மேற்கொள்வதற்கு இது எனக்கு உதவி செய்யாது. பார்த்தாரு, எல்லாத்தையும் கைக்கு தூர போட்டு, ஏன் மெய்ப்பனுடைய உடையோட போகிறேன்? ஏன்னா என்னுடைய வல்லமை, என்னுடைய வஸ்திரம் எனக்கு இருந்தால் தான் அதை அவனை நான் ஜெயிக்க முடியும். நாம் நினைக்கக்கூடாது அந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோட்டு போட்டு கையை கட்டி அப்படி. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு அசிஸ்டன்ட் 2 பேர். ஒருத்தவன் பைபிளை தூக்குறான், அவர் தூக்க வேண்டிய பைபிளை இன்னொருத்தவன் தூக்குறான். அவருக்கு டை எடுத்து கொடுக்கறது, சாக்ஸ் எடுத்து கொடுக்கறது, அவருக்கு ஷூ எடுத்து கொடுக்கறது எல்லாம் இன்னொருத்தவன் பார்க்குறான். 2 பேரும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இப்படி பின்னாடியே போகிறான். எனக்கு இது பெரிய கேள்வியாக இருந்துச்சு, கேள்விக்குறியாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னையா இது? சொந்த பைபிளை தூக்க துப்பு இல்லாதவன் இவன் போய் என்னத்தை பிரசங்கிக்க போகிறான்? அங்கே ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டு அப்படி கண்ணை மூடி 2-3 அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறா. இடுப்பள்ளி உள்ள 6 பேர் இருக்கிறீங்க.
ஏழா ஏஞ்சின்னா இல்லை இல்லை 6 பேர் தான். தலைவலி உள்ள ஆட்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஏண்டா இடுப்பு வலி இருக்கிறவன், தலைவலி இருக்கிறவன், வயிற்று வலி இருக்கிறவன், இன்னைக்கு இல்லைனாலும் நேற்று இருந்துச்சு. எழுப்பு. அப்போ பாருங்க, இது இந்த இந்த இடுப்பு வலி, தலைவலி, வயிற்று வலி, வாய வலி எல்லாம் எழும்பி நிற்கிது. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த ஊழியக்காரர் தலையில் அடிச்சுக்கிறாரு. இவனெல்லாம் ஏற்ற சொல்லி, ஸ்டேஜில் ஏற்ற சொல்லி தலைமை பாசம் அனுப்பிடுறாரு. இவெல்லாம் இன்னத்துக்கு வந்தா கை கட்டி விட ஒருத்தவன், ஷூ போட்டு விட ஒருத்தவன், சாக்ஸ் போட்டு விட ஒருத்தவன். நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், அவனுக்கு பைபிள் கூட தூக்க துப்பு இல்லையா? பைபிளுடைய வசனத்தை பைபிளை தூக்காம அவன் எதுலேருந்து பிரசங்கிக்க போகிறான்? அவருக்கு ஸ்டேஜில் கொண்டு போய் பைபிளை வைக்கணும், அவருக்கு அந்த பிரசங்க குறிப்பை வைக்கணும், அவர் அப்படி வந்து ஜென்டலாக நின்று பேசுவார். இது எங்கேருந்து கற்றுக்கிட்டது? பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் ஜெபத்திலும் உபதேசிப்பதிலும் நாங்கள் ஊழியம் செய்வதிலும் தரித்திருப்போமே அல்லாமல் வேறொன்று எங்களுக்கு இல்லை. அவங்களுடைய வேலையெல்லாம் அப்படி, ஜெபமெல்லாம் அப்படி. அவங்க அவ்வளவு ஊழியம் செய்தார்கள். ஊழியத்தில் வளரவே இல்லை, எழும்பவே இல்லை. ஆனால் இவனுங்களுக்கு எப்படி வல்லமையை தரித்திருக்கிறோம் என்று நடிப்பு. 2 குருடரை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தி அவனை சுகமாக்கணும்னு சொன்னால் அப்போ தெரியும் அந்த வல்லமை எங்கே நின்னாச்சுன்னு. நல்லதற்கே இவன் ஓடிடுவான். கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே நமக்கு வைத்திருக்கிற வல்லமையை அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இல்லை, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கார் வல்லமை, அது எனக்கு வேணும். ஆண்டவர் எனக்கு என்ன அலங்கார வசனம் வச்சிருக்கார், நான் அதை எனக்கு தரணும். இதை நான் போட்டாதான் ஏன் ஏரியாக்குள்ளே, ஏன் எல்லைக்குள்ளே, என்னுடைய காரியத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன் சத்துரு வர முடியாது. இல்லைன்னா வருவான். இதை நான் தரித்திருக்கணும். தரித்திருந்தால் தடுக்க முடியும். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கேளுங்க. எனக்கு தந்திருக்க அந்த வல்லமை, எனக்கு தந்திருக்க அந்த அலங்கார வஸ்திரம், இதை நான் உடுத்திக்கிட்டா தான் அவன் சத்துரு வரும்போது, ஐயோ இது இல்லை, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடு, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம், இங்கே நான் வர முடியாது, எப்போ நான் ஓடுறேன்னு சொல்லி அவன் விலகி ஓடுவான். உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரம்பி இருப்பீர்கள். இந்த காலவில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், பெரிய நன்மைகளை காண்பீர்கள். ஆமென்.